திருமிகு ஃபர்ஹானா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்காங்க. அதுவே பெண்களோட வாக்குகளை பெற்று தந்துடும் அப்படின்னு நம்புறீங்களா? இங்க விமன் பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் நாங்க பண்ணல. ஏற்கனவே குறிப்பிட்டவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி சுதந்திரத்தை நாமளே எடுத்துக்கணும் அம்மா சொன்னாங்க. அப்படிதான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கறத பெருமையா நீங்க பேசுறதுக்காக எல்லாம் நான் கொடுக்கல. அவங்களுக்கு இது போய் சேரணும், அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை நான் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நான் ரசிக்கிறேன் அதை அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதனால இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சமூக சீர்திருத்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இங்க பெரும்பாலான பெண்கள் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக உருபெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த 16 ஆண்டுகால எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு. இலவசத்தை மையப்படுத்தி பேசினாங்க. இங்க ஒரு சுயமரியாதை இயக்கம் கண்ட ஒரு தமிழ்நாட்டு மண்ல இன்னும் பெண்கள் 1000க்கும் 500க்கும் இல்ல 2000 கொடுத்துட்டோம் 1000 கொடுத்துட்டோம் அவங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நாம எவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு சமூகமாக இன்னும் அவர்களை முன்னுக்கு தள்ளுறோம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா இங்க மீன் பிடிக்க எங்களுக்கு கத்து கொடுங்க, அதை விட்டுட்டு எங்களுக்கு மீனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இலவசங்களை நீங்க எளிமையா கொடுக்கும் போது அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்க 1000யோ 2000யோ 5000யோ 10,000யோ கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய மனக்குமுறலாக கோரிக்கையாக நீ டாஸ்மாக இழுத்து மூடுங்கிறது தான் இருக்கும். மது வேண்டான்னு சொல்ற பெண்கள் இங்க அதிகமா, இல்ல எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்ற பெண்கள் அதிகமா? இங்க யாரெல்லாம் எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்றீங்க? இங்க யாரெல்லாம் மதுவிலக்கு வேணும்னு சொல்றீங்க? அப்போ இங்க மதுவிலக்கு வேணும்னு கேட்கக்கூடிய பெண்கள் தான் அதிகம். இன்னும் சொல்ல போனால் அம்மையார் கனிமொழி அவர்களே சாத்தியப்படுத்த முடியாதா? புரியல. ரெண்டையும் சாத்தியப்படுத்த முடியாதா? உரிமை தொகை கொடுப்பது ஒரு பக்கம், மதுவிலக்கு அமல்படுத்துவது ஒரு பக்கம் அப்படின்னு. அதாவது முரணான இடத்துல உரிமை தொகை கொடுப்பதற்கான தேவை எங்க வந்தது? விளிம்பு நிலையில இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஆண்ட 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இன்னும் மக்கள் விளிம்பு நிலையில தான் இருக்கிறாங்களா? ஏன் மக்கள் அந்த நிலையிலேயே வச்சிருக்கீங்க? ஏன் அவங்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேறல? இன்னும் உங்கள் விடியலுக்கான சின்னம் உதயசூரியனும் ரெட்டையிலும் கேட்கக்கூடிய நிலை ஏன் வந்திருக்கு? அப்போ நீங்கள் எந்த ஃபேக்டர்ஸ்ல பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே இன்னும் ப்ரோக்ரஸிங் ரேட்ல தான் இருக்கிறீங்களே தவிர்த்து டெவலப்டுன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்ப அதை நோக்கிய சிந்தனையை உங்களுக்கு ஏன் வரல? இன்னைக்கும் 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கித்தான் நீங்க இந்த மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு. அப்படிப்பட்ட தேவை எங்கிருந்து வருது? எங்களுக்கான சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுங்களேன். எங்களுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அதிகமான லேபர் ரேஷியோ அதிகரிச்சிச்சுன்னு சொல்லக்கூடிய உங்களால ஆண்கள் பார்க்கக்கூடிய அதே வேலையை பெண்கள் பார்க்கறாங்க, ஆனா அவருக்கும் இவருக்கும் சமமான ஊதியம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க பெண்ணியம் பேசி கொண்டுட்டு வரக்கூடியவர்கள் தான். எத்தனை பெண் பிரதிநிதிகளை அடையாளப்படுத்திருக்கிறீங்க. இங்க அம்மையார் கனிமொழி அவர்களை சொல்றீங்க, அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் எனக்கு தெரியும். அதை தாண்டி உங்களால கொடுக்க முடியலையே. ஐயா ஈவேரா அவர்களுடைய வழி வந்தவர்கள் சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய கட்சிக்கு இன்னைக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை வர வைக்க போறீங்க, அது களி பூங்குன்றன் அப்படிங்கிற ஐயா. ஆனா அவரும் ஒரு ஆண் தானே, ஏன் ஒரு பெண்ணை அவர்களால் ஒரு தலைவராக்க முடியல? அப்போ இங்க பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா தயாரா இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத பேச்சு அப்படிங்கறதுதான். தலைவர் பொறுப்புல எந்த பெண் இருக்காங்க? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில 117 பெண்களும் என்ன மாதிரி வேட்பாளர்களாக இருக்காங்க. கட்சி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியில அடுத்து எந்த பெண் இல்ல? எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சோ மச். அப்போ கணேஷ் தான் சொல்றாங்க, ஃபர்ஹானாவால தைரியமா சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஹானாவால சொல்ல முடியாது? நான் சொல்றேன், என்னை போன்ற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. உங்களால அதை துணிவோட அடையாளம் படுத்த முடியலன்னு சொல்லுங்க, பேச முடியலன்னு சொல்லுங்க. அடையாளப்படுத்த வேண்டியது சீமானா நியூஸ் 18 தமிழ்நாடா? எங்களுடைய தலைமை சரியாகத்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேனே, அவர் நான் இதை கொடுக்கிறேன்னு பெருமை எல்லாம் பேசிக்கல, இது அவர்களே எடுத்துக்கிறாங்க. புரியல இல்ல கொடுக்கறாங்கன்னு இல்ல, அவர் இது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்க அக்கா கார்த்திகாவா இருக்கட்டும், மச்சி தாரிகா சல்மானாக இருக்கட்டும், எங்க அக்கா வெண்ணிலாவா இருக்கட்டும், எங்க அக்கா சுனந்தா தாமரை செல்வனாக இருக்கட்டும், எங்க அக்கா மீனவர் பாசனுடைய அஞ்சமால் அவர்களாக இருக்கட்டும், எத்தனை அக்கா சீதாலட்சுமி அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் பெண்கள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க. உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியல, உங்களால அவர்கள் பேரை சொல்ல முடியல. அப்படி நீங்க எத்தனை பேர் ஆளுகின்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கிறவங்களை சொல்லிட முடியும்? இல்ல, திமுகவுல நீங்க குறிப்பிட்ட கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் தவிர எந்த பெண் தலைவருமே இல்லையா? பெண் அமைச்சர்களே இல்லையா?
அதாவது நீங்க இன்னைக்கு குறிப்பிடுற மாதிரி வேட்பாளர்களை சொல்லலாம். அதாவது நான் கேட்கறது தலைவராக. நான் என்ன சொல்றேன்னா 75 ஆண்டு கால இவர்களுடைய அரசியல் வரலாற்றுல நாங்கள் தான் பெண்ணியம் பேசி வந்தோம், நாங்கள் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தந்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் 2006ல 234 இடத்துல 12 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. 2011ல 11 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, அதுல ஒருத்தவங்க தான் வெற்றி பெற்றாங்க. 2016ல 19 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, அதுல 4 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போது வெறும் 4 பேர் தான் இருக்கிறார்கள். அப்படின்னா 5 விழுக்காடு 6 விழுக்காடை கூட நெருங்காம இருக்கிறவங்க எங்களை பார்த்து கேள்வியை எழுப்ப முடியாது. அவர்களுக்கு எந்த தார்மீகமும் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடை கொடுத்துருச்சு. நான் தான் சொல்றேனே, அரசியல் தேர்தல் களத்துல மட்டும் இல்ல, நிர்வாக பொறுப்புலயும் இருக்கும். விழிப்புணர்வு பெற்ற அரசியல்படுத்தப்பட்ட பெண்கள் உறுதியாக எங்கள் பக்கம்தான் நிற்பார்கள். இந்த மாதிரி இலவசங்களுக்கும் இந்த மாதிரி உரிமை தொகைகளுக்கும் கட்டாயம் விலை போக மாட்டார்கள் அப்படிங்கறத அறுதிட்டு உறுதியாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஃபர்ஹானா அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில கூப்பிட முடியுதான் காத்திருக்கோம்.